இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா ரயில் பயணம்ன்றது நம்ம வெளியூர் போகிறதுக்கான ஒரு தவிர்க்க முடியாத பயணமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம ரயில் பயணம் செய்யும்போது நம்முடைய பொருட்கள், அதாவது பேக்கோ இல்லை வேறு ஏதாவது லக்கேஜோ தொலைஞ்சு போச்சுன்னா நமக்கு ரயில்வேலேருந்து ஏதாவது காம்பன்சேஷன் கிடைக்குமா? நம்ம அந்த தொலைஞ்சு போன பொருளுக்காக எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? வெளியில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? ட்ரெயின் ஜேர்னியை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இல்லை நம்ம ட்ரெயினில் உட்காந்தபடியே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? இப்படி பல கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். யாராவது ரயில் பயணம் செய்யும்போது அவர்களுடைய லக்கேஜ் தொலைஞ்சு போச்சுன்னா அவங்க ரயில்லேருந்து இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது இப்போ தேவையில்லை. ஓடும் ரயிலில் பார்த்தீங்கன்னா டிடிஇ என சொல்லப்படும் ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் இருப்பார். அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எஃப்ஐஆர் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்ம் வாங்கி என்ன பொருள் தொலைஞ்சது, அதனுடைய வேல்யூ என்ன, எத்தனை மணிக்கு தொலைஞ்சது, எந்த லொக்கேஷனில் தொலைஞ்சது, உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய ட்ரெயின் பிஎன்ஆர் நம்பர் என்ன, நீங்கள் எந்த ஸ்டேஷனில் ஏறி எந்த ஸ்டேஷனில் இறங்குறீங்க, இந்த எல்லா விவரங்களும் கொடுக்கணும். நீங்கள் பயணம் பண்ணுற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் டிடிஇ இல்லைன்னா ட்ரெயின் கண்டக்டர்னு ஒருத்தருப்பார், இல்லாட்டி கோச் அட்டெண்டன்ட், இல்லாட்டி அந்த ட்ரெயினுக்கான கார்டு, இல்லாட்டி ரயில்வே போலீஸ், இல்லாட்டி கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ்ன்ட்டு இத்தனை பேர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த எஃப்ஐஆர் சொல்லப்படும் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபார்ம் இவங்க எல்லாருக்கிட்டையுமே அவைலபிளாக இருக்கும். இவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஓடும் ரயிலேயே யார்கிட்டையாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஏதாவது ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். நம்ம முன்னால் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எழுதி இவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் மேலே இவங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து வரும் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட் பாஸ் ஆன் செய்யப்படும். தொலைந்து போன அந்த லக்கேஜும் உடனே தேட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ட்ரெயின் ஜேர்னியை பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தொலைஞ்சி போன பொருளுக்கு யாராவது ரயில்வே ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நியரஸ்ட் ஆர்பிஎஃப் போஸ்ட் அப்படின்னு இருக்கும், அங்கே போயிட்டு அங்கே அசிஸ்டன்ஸ்ன்னு இருக்கும், அவங்கக்கிட்ட டீட்டெயிலாம் கொடுத்து அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுங்கள். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இந்த ஆர்பிஎஃப் அசிஸ்டன்ட் போஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய ரயில் நிலையங்களில் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர ரயில்வே ஹெல்ப்லைனான 139க்கும் உங்கள் செல்ஃபோன்லேருந்து உடனே நீங்கள் ஃபோன் அடித்து அவங்கக்கிட்ட உங்களுடைய குறை, அதாவது தொலைஞ்சு போன பொருளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை தவிர ரயில்வே ப்ரொடெக்ஷன் போலீஸுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 182. இது பார்த்தா பொதுவாக பெண்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். இங்கேயும் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். எஃப்ஐஆரில் நீங்கள் கொடுத்துருக்கிற விவரங்களை வச்சு கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் தொலைந்து போன அந்த லக்கேஜ் பற்றி அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஹை வேல்யூ ஐட்டம், அதாவது தங்க நகை மாதிரி ஐட்டங்களை தொலைச்சிருந்தாங்கன்னா அவங்க எந்த ஊரில் தொலைஞ்சதோ அந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சமயங்களில் உங்களுடைய ஜேர்னியை பிரேக் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். இதை தவிர நம்முடைய இந்தியன் ரயில்வே பார்த்திங்கன்னா லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என சொல்லப்படும் தொலைந்து போன அல்லது கண்டெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு ஒரு தனியாக வெப்சைட் வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் அனாமத், அதாவது அனாமதேய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கண்டெடுக்கப்பட்ட இந்த அனாமதேய பொருட்களுக்கான பட்டியலில் சப்போஸ் உங்கள் பொருள் இருந்ததுன்னா நீங்கள் எந்த பொருள் தொலைஞ்சதோ அதற்கான கம்ப்ளைண்ட்டை காமிச்சிட்டு உங்கள் பொருளை நீங்கள் மீட்டெடுக்கலாம். சரி, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டால் தொலைந்த போன பொருளை கண்டே பிடிக்க முடியலன்னா அவங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் ஏதாவது கொடுப்பாங்களா? ஆமாங்க, காம்பன்சேஷன் உண்டு. அந்த விவரங்களை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.